கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? ஆமையா. இப்படி கேட்கக்கூடிய நீங்க யாரையா? நான் யாருங்கிறது இருக்கட்ட முதல்ல நீங்க யாருங்கிறத செப்புங்க. நாரத மகாமுனிவன். நாரத மகாமுனிவன். ஆமா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூரா? ஆமா. தெரிஞ்ச முகமா இருக்கு. தெரிஞ்ச முகமா இருக்கு. மேலூர்னா ஒரு முனியாண்டி. முனியாண்டியா? பூஞ்சோலையில மெம்பரா? நாம அந்த இடத்துக்கு போறது கிடையாது. நமக்கு அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆமா, நம்மால் தான் மெம்பர், ராக்கெட் தான் மெம்பர். அவ இப்ப திரும்ப வந்துட்டாரா? வந்துட்டார், நம்ம நாடகத்துக்கு போயிருக்காரு. அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். மேல் உலகம் ஐயா. அந்த நான் மாட்டு முனியாண்டின்னு சொன்னீங்க இல்லையா? முனியாண்டி மருமகனா? மாட்டு தாவணி ஒத்த கடை மேலூர். அந்த மேலூரான்னு கேட்டேன். அந்த மேலூர் மேல் உலகம். மேலோகத்தை சுருக்கி சுருக்கி மேலூர் சொன்னேன். சுருங்க சொல்லி விலக வைக்கிறேன். ஆமா. மேலோகத்தை சுருக்குனா மேலூர். சரி. பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? அவரு தானுங்க சுருங்க சொன்னாரு. நான் சொன்னா அதுக்காக இப்படி சொல்லுவீங்களா? நான் சொன்னதுக்கு இல்ல, சொல்லுக்கு எதிர்பதம் வேணும்ல. இப்ப நல்லது அப்படின்னா அதுக்கு எதிர்பதம் என்ன? கெட்டது. இன்பம் என்றால் இயற்கை என்றால் செயற்கை. இரவு என்றால் பகல். பகல். அப்ப மேடு என்றால் மேல எல்லாம் கீழே. மேடு என்றால் மேடுக்கு எதிர்பதம் பள்ளம். பள்ளம். அப்ப கீழ் எதிர்புறம் என்ன? கீழுக்கு எதிர்பதம் மேல. அப்ப மேலூர்னா கீழூர் தானே சொல்லணும். நான் பூலூர்ட்டனோ. நாராயணா நாராயணா. ரூபாய்க்கு 16. அது என்னையா 16? அது என்ன நாராயணா? நான் என்னுடைய பாட்டன் நாராயணன் கூப்பிடுறேன். நான் செய்யக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தும் அவனையே சார். இந்த திருப்பதி மலைவாழ் வெங்கடேஷ், அந்த வெங்கடேஷ பெருமானைத்தான் சார். நாராயணன் உங்க பாட்டனா? அந்த ஆயர்குல கண்ணன் மாய கண்ணனைத்தான் சார். நீங்க ஒருத்தரை சொன்னீங்க, நான் 2 பேரை சொன்னேன். அது என்ன 2 பேரும் சேர்த்து சொன்னீங்க? நீங்க நாராயணன் இல்ல. நான் ரூபாய்க்கு 16. ரூபாய் என்றால் யாரு? மகாலட்சுமி. அது என்றால் புருஷன். மகாலட்சுமிக்கு புருஷன் யாரு? நாராயணன். அதத்தான் சேர்த்து சொன்னேன். ரூபாய்க்கு 16. பரவாயில்ல, சேர்த்து வச்சிருக்கீங்க. சேர்த்து வச்சாதான் நாட்டுக்கு நல்லது. சேர்த்து வச்சிருக்கீங்களா? சேர்த்து வைக்கணும். சேமிப்பு அவசியம் ஐயா. சிறு சேமிப்பு வேணும். நாட்டு ஊர் கூடினால்தான் தேர் ஓடும். ஒரு கை ஓசை வருமா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கோடி நன்மை. சிறு துளி பெரு வெள்ளம். இருக்கட்டு சாமி. மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்திருக்கீங்க. நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டவா? சேராட்டவா? வந்த வாகனம்? வந்த வாகனம் நினைத்த உடனே வந்து நிற்பேன். ஓ, நினைத்த மாத்திரத்துல எந்த இடத்துல நிற்பீங்க? ககனமார்க்கமாக வந்திருக்கேன். அப்ப சித்துக்களை கற்றவர். ஆமா, அஷ்டமா சித்துக்களை கற்றறிந்தவர். 8 வகை சித்துக்கள். 8 வகை அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் முடிச்சக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கற்றறிந்தவன். அப்ப சிறுசா பெருசாக்குவோம். பெருசா சிறுசாக்குவோம். லேசான பொருளை கனமாக்குவோம். கனமான பொருளை லேசாக்குவோம். தண்ணி மேல நடப்போம். நெருப்ப குடிப்போம். கூடு விட்டு கூடு வாய்வோம். இப்ப சிறுசா பெருசாக்குவீங்கல்ல? ஆமா. டான்ஸுக்கார பிள்ளைக்கு சிறுசாவே இருக்கு, பெருசாக்கி கொடுங்க. உடம்பு தேரவே மாட்டேங்குது. அதுக்கு தான் சொன்னேன். கூடு விட்டு கூடு வாய்வோம். 8 வகை சித்துக்கள். ஆமா. ஆனா இந்த தெய்வங்களை வசியம் பண்ணுவோம். தெய்வத்தை பார்த்தீங்களா? பூலோக மனிதனுக்கு ஒரு சித்தை கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? நீங்க 8 வகை சித்து, எங்களுக்கு ஒரே சித்து தான். அது என்ன ஒரே சித்து? நீங்க கூடு விட்டு கூடு வாய்வீங்க. சரி. நாங்க வந்து வீடு விட்டு வீடு வாய்வோம். எதுக்காக? இப்ப தாலையூர்ல சாமி கும்பிடுறாங்க. வரி வசூல் பண்ண ஒருத்தர் போடுவாரு. ஒரு வீட்டுல வரி வாங்கிட்டு உட்காருவாரா, இன்னொரு வீட்டுல போய் வரி வாங்குவாரு, அடுத்த வீட்டுக்கு போவாரு. இதை வீடு விட்டு வீடு. சரி சரி, நல்ல நல்ல கருத்து. உங்களுக்கு தொழில் பாராட்டு. கானம் பாடுவது, கலகம் செய்வது. நல்லா இருக்கிற ஊர்ல எல்லாம் சண்டை இழுத்து விட்டு போறேன். நான் ஏன் சண்டை இழுத்து விடுறேன்? கால் வைத்தால் கலகம், நாட்கடந்தால் நன்மை, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. மூத்தோர் சொல் வாக்கு முதிர் நெல்லிக்காயும் முன்னே துவர்க்கும் பின்னே இனிக்கும். அப்ப உங்க கழகம் நன்மையில நற்கழகம். அப்ப நாங்க ஊர்ல கத்தி எடுத்து கழகம் பண்ணா, நான் புத்தியால் கழகம் செய்வேன். நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா அறிவால் வெட்டி விடுவேன். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா அன்பால் அடிச்சு விடுவேன். நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா சொல்லால எறிவேன். அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா. என்னையா சொல்ற? நீங்க மேலோகத்தை சுருக்கி மேலூர்னீங்கல்ல, அது சொன்னது தப்பாயா? இல்ல தப்பு இல்ல, நானும் சுருக்கிட்டேன் 5 எழுத்துல. 5 எழுத்துல சுருக்கிட்டீங்க. இப்ப நமசிவாயா எத்தனை எழுத்து? 5 எழுத்து மந்திரம். ராமஜெய எத்தனை எழுத்து? 5 எழுத்து மந்திரம். ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க AEIOU பவல்ஸ். ஆமா, அது 5 எழுத்து. நான் சொன்ன ஊனா சூனா போனா நானா தோனாவுக்கு விளக்கம் இருக்கு. அதுக்கு என்ன விளக்கம் இருக்கிறது? ஊனாண்டா உலகம். ஓஹோ. சூனாண்டா சுற்றுவது சுற்றுவது, போனாண்டா பொது, நானாண்டா நலம், தோனாண்டா தொண்டன். உலகம் சுற்று பொது நல தொண்டனாண்டே. பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கேன்.
சரி, நான் யாரு தெரியுமா? என்ன உங்களை பத்தி என்னன்னு சொன்னாங்க? யாரு சொன்னது தெரியுமா? யாரு? இந்த நாடக அமைப்பாளர் எலியண்ணா இருக்காரு இல்லையா, அவர் சொன்னாரு நீங்க தான் ஒரு மூணா எலிய கூப்பிட ஒரே அடி அடிக்க அது தப்பிச்சு ஓடிடு. எவ்வளவு உங்களை பெருமைப்படுத்தி இந்த மேடையில பேசிருக்கேன். என்னை போய் 2 மூணா பூனாங்கிறீங்க. அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க எதுக்கு மூணா பூனான்னீங்க? காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல நீங்க தான் முக்கியமான புள்ளி அப்படின்னு அவர் சொன்னார். மூணாண்டா முக்கியமான, பூனாண்டா புள்ளி. ஆனா உங்களை கூட கணேஷ் மைக் செட் ஓனர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க ஒரு கேனா பூனாண்டு. நாராயண் திரும்ப அந்த வழிக்கு வந்துட்டீங்களா? கேனா பூனாண்டு என்னையா கேனா பூனா? கேனாண்டா கேட்டு, பூனாண்டா புரிஞ்சு, கேட்டு புரிஞ்சு பேசுறீங்க. உங்களை கூட சொன்னாரு. எப்படி? யார்? நம்ம ஸ்நாக்ஸ் சுதாகரன். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னது? நீங்க ஒரு ஈனா பூனா சொல்லிட்டியா? காலையில உடைச்சிருவேன். ஈனா பூனா என்ன? இனிமையாக புரிந்து பேசக்கூடியவர் சொன்னார். உண்மையிலே சாமி, நீங்க சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல உங்களை மாதிரி ஒரு சூனா 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 தவறு இல்ல. சுறுசுறுப்பு. சரிங்க. சரி, என்ன பத்தி கலகம் பண்றதுக்காண்டி வந்திருக்கேன். ஆமா. உங்க அப்பா பேரு? பிரம்மா. பிரம்மயா? ஆமாயா. நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. உங்க அப்பா மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல கிடைக்க முடியாது. அப்பா மாதிரி மனுஷன்? சரி, நீ வந்தா முட்டை போண்டாதான் சாப்பிடுவாரு. நாராயணா நாராயணா. எங்கப்பா சரி, அவர் மயனாயா நீங்க? மதுரை வருவாரி அடிக்கடி அம்மா மெஸ்ல ஐர மீன் குழம்பு தான் சாப்பிடுவாரு. எங்கப்பா தங்க போனா உங்க அப்பா இதான் நான் நம்பணும். நம்பித்தான் ஆகணும். அப்பா செல்லும் பிறகு எங்க மட்டும் இருக்கு. எங்க அப்பா செல்லும் கைபேசி அவருக்கு இருக்கே செல்லு வச்சிருக்காருல. 99 431 40 992 நம்பர். ஏதோ ஒரு நம்பர் தை 1ஆம் தேதி வந்துருவாரு. எங்கப்பா? உங்க அப்பா? நீ யாரையா சொல்ற? உங்க அப்பா வந்து சொல்றேன். எங்க அப்பா இங்க வர மாட்டாரியா? வந்திருக்காரியா? சும்மா சொல்லாதயா. வந்திருக்காருங்க. எங்க பக்கத்துக்கு வராரு. கழுது இருக்கிற மிஷின் கொண்டு வந்தாரு. 45 வண்டி வச்சிருக்காரு. உங்க அப்பா பேரு தான் பரமன் பரமன் போட்டிருக்கோம். பிரம்மாயா? படைப்பு கடவுளியா? அவர் மனுஷன் கிடையாதியா? அவர் பரமே இல்லையா? பரமே கிடையாதியா? பிரம்மதேவன். பிரம்மதேவன் அவருக்கு சிருஷ்டிகர்த்தா, நான்முகன், சதுர்முகன். சிருஷ்டிகர்த்தா அவரே படைக்கிறாரு. எங்கப்பா தான் உலகத்தை படைச்சது. எங்கப்பா 4 வகையோடு 7 தோற்றம் 84 லட்சம் சீவராசிகளை படைத்தது என்னுடைய தந்தை பிரம்மா. 4 வகை நோனியா? யோனி, அண்டசம், உற்பிஷம், மானிசம், சுராயுசம். யோனி. யோனி பேதங்கள். உங்க அப்பா படைச்சது யாரு? எங்கப்பா படைச்சது பாட்டன் நாராயணன். நாராயணன். நாராயணன் எங்க இருப்பாரு? அவர் திருப்பார்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்டிருப்பார். பாம்பனையில் பள்ளி கொண்டிருப்பார். ஆமா. பள்ளி கொண்டுனா படுத்திருக்கிறார். படுத்திருக்கிறார். ஜெயனத்தில் இருக்கிறார். பாம்புக்கு கீழே என்ன இருக்கு? தண்ணி இருக்கும். தண்ணி. உங்க பாட்டை கால் மாட்டுல யாரு இருப்பா? மகாலட்சுமி ஆகப்பட்டவள் இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஜெயனத்தில் இருக்கின்றார். அப்படி அவர் ஜெயனத்தில் இருக்கும் பொழுது மகாலட்சுமி ஆகப்பட்டவள் பாதத்தில் இருக்கணும். பாதத்தை அப்படி அமைக்கிட்டு இருப்பான். அது மாதிரி இந்த புவி உலகத்துல ஒரு ஆண்மகன் வேலைக்கு சென்று விட்டு வருகிறான் என்றால் அவனுடைய மனைவி ஆகப்பட்டவள் அவன் வந்த பிறகு அவனுக்கு கால் அமைக்கி விடும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த முழங்கையும் அந்த காலும் ஒன்று சேரும் பொழுது, ஏன்னா அங்க இருக்கப்போது மகாலட்சுமி ஆகப்பட்டவள், இந்த முழங்கையில் இருப்பது சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவான் போய் அந்த காலை தொடும் மகாலட்சுமி இப்படி தொடும் பொழுது அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் சிறப்பாக இருக்கு. எந்த வீட்டில் நடக்குது? நடந்தா நல்லா இருக்கு. ஆம்பளைதான் பொம்பளை கால அமைக்கி விட்டுட்டு இருக்காங்க. நான் பொறுப்பாக முடியாது. உங்க அப்பா படுத்திருக்க, உங்க தாத்தா படுத்திருக்கிறார் பாம்பனையில. பாம்புக்கு கீழே தண்ணி. நான் கேட்கிறேன் சாமி, உங்க பாட்டை நாராயணன் எந்திரிக்கல, அவர் பாம்பு எந்திரிக்குமா? எந்திரிக்குமே. எந்திரிக்குமா? எந்திரிக்கும். எந்திரிச்சா தண்ணி வந்து தண்ணி வரும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புவி உலகமாகப்பட்டது 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலப்பரப்பாலும் சூழப்பட்டிருக்கிறது. 79 விழுக்காடு 71 விழுக்காடு நீர்ப்பரப்பு, 29 விழுக்காடு நிலப்பரப்பு. இந்த 3 பக்கம் உள்ள கடல் பொங்கி எழுந்தால் ஒரு பக்கம் உள்ள நிலப்பரப்பு அழிந்துவிடும். இந்த நிலப்பரப்பு அழிந்துவிடக் கூடாதுங்கிற காரணத்திற்காகத்தான் காக்கக்கூடிய கடவுளாகப்பட்ட என்னுடைய பாட்டன் பரந்தாமன் திருப்பார்க்கடலிலே பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கிறார்.
இப்ப விண்ணை படைச்சது யாரு? என் தந்தை. மண்ணை படைச்சது என் பிதா. புல்லை படைச்சது எங்க அப்பா. புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மூன்றறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. தெய்வங்களுக்கு 8வது அறிவு. 8 அறிவு. இப்ப எங்க வீட்டுல எங்க அப்பாவை படைச்சிட்டாரு உங்க அப்பா. சரி. எங்க அம்மாவையும் படைச்சிட்டாரு. என்ன படைச்சது யாரு? எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா சந்தைக்கு போயிட்டானா? அதாவது உங்கள் தாயின் வயிற்றில் ஒரு தந்தை ஒரு பிண்டத்தை பிடித்து போட, உம்முடைய தந்தை திண்டத்துக்கு உழைக்க, இப்பரத கண்டத்திலே முண்டமாக பிறந்த முண்டோ. எனக்கு பிறக்கும் போதும் முண்டோம், இடையில இருந்து சுடுகாட்டுக்கு போகும்போதும் முண்டோம், இடையில வாழ்ந்து என்னத்தை தேங்காண்ட ஒண்ணும் இல்ல. இடையில குளிக்க போய் போடும்போது நினைச்சவன் அருணாக்கேரோட அத்துக்கிட்டு விட்டுருவாங்க. இதுலேயும் பெண்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில ஏதாவது தடை இருக்கா, காலில் மிஞ்சி இருக்கா, காதுல கம்மல் இருக்கா, மூக்குல மூக்குதுக்கான்னு பார்ப்பேன். ஏதோ இருந்துச்சு இருக்க உருவி பார்ப்பேன். வரலையா அறுத்து போட்டு அம்மனமாக போட்டு அமைக்கிடுவேன். இப்போ உலகம் விஞ்ஞான உலகமாகி விட்டது அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா புடி ஷாம்பு தான். அதுவும் அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலையா குளிப்பா அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். அப்பேற்பட்ட வகையிலே ஊருக்கு தெரிஞ்சு செய்யறது உங்கப்பா. ஒருத்தருக்கு தெரியாம நடுவுல சோழி பார்த்துட்டு போறது எங்கப்பா. சாம்பல் சொன்னேன்ல, ஆமா. இப்ப சாம்பல் அப்படியே வாங்கிடலாம். இப்ப நடமாடும் வண்டின்னு வந்துருச்சு. வீடு வீட்டுக்கு வண்டியை வச்சு சாம்பலை கொடுத்தாரு. ஏன்னா முதல்ல இந்த கருதை இருப்பாங்க இல்லையா, கருதை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, முளத்துல முதல்ல வந்து களத்துல கொண்டு வந்து போட்டு கட்டு கட்டா கொண்டு வந்து போட்டு கழுத்து வீட்டுல வச்சு அடிச்சு எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கருதை அதாவது அறுத்து களத்துல கொண்டது கூட அந்த கருதை மட்டும் அங்க அடிக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் வந்துச்சு, களத்துல நிப்பாட்டி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆகி போச்சு, எந்திர வயக்காட்டிலே எல்லாத்தையும் அறுத்து எல்லா விஷயமே அங்கேயே முடிஞ்சு போயிடும். நெல்லை அங்கேயே போட்டு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அந்த காலத்துல வயக்காட்டுல நெல்லு விளைஞ்சிச்சு. இப்ப பாருங்க எங்க பார்த்தாலும் குத்து கல்லுதான் விளையுது. சாமி அப்ப ஊரறிய செய்யறது யாரு? உங்கப்பா. ஒருத்தருக்கு தெரியாம எங்கப்பா. அப்ப கீழ இருந்து செய்யறது உங்கப்பா, மேல இருந்து செய்யறது எங்கப்பா. பூமாதேவிங்கிறது நிலை யாரு? உங்க அம்மா. இதுல உழுது பணம் படிச்சு தண்ணி பாய்ச்சறது உங்க அப்பா. விதை ஓடுறது எங்க அப்பா. சரி, எங்க வீட்டுல உங்க அப்பா விதை ஓட்டாரு. சரி, நாங்க நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல. சரி, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? நாராயணா, அது ஊழ்வினை பயன். விதி வழிது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நன்றி வேறு யாரம்மா. விதி வழிது. அந்த கர்ம பலனை அனுபவிக்கணும். அவர்கள் பிறவில் என்ன பாவம் செய்தார்களோ அதற்கு தகுந்த தண்டனையை இந்த பிறவில் அனுபவிக்க வேண்டும். முன்னோர்கள் செய்த வினை பின்னாடி பிற்பகல் செய்யும், பிற்பகல் தமக்கென்னே தானே விளையும். உள்ளியர் வெள்ளியராயினும் ஊழ்வினை மெல்ல போகும். விளைவதை தமிழ் வினையறுப்பான், திணையறுப்பான், அச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். ஞான விளக்க சாமி. உங்க அம்மா வேற என்ன? கலைவாணி. கலவாணி நாமகள் சரஸ்வதி, இசைச்செல்வி, தமிழ்ச்செல்வி, கலையரிசி தெரியுமா? சரஸ்வதி மைனா கலையரிசி தெரியுமா? சரஸ்வதி. ஆமா, சரஸ்வதி தான் காளையார்வல்ல கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கேன். காளையார்வல்ல கரும்பு ஜூஸ். சரஸ்வதி கரும்பு ஜூஸ் சென்டர். அது அம்மாவோட பேரை வச்சிருப்பாங்கயா. அங்க இல்லையா? அங்க கிடையாது. அப்ப தமிழ் செல்வி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள். எழுத்துக்களுக்கு சொந்தம். ஆமா, சரிங்க சாமி. சரி, என்ன பத்தி உள்ளார விஷயம் உங்களுக்கு? பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரிய மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை முக்கியமான 3 மக்களுக்காக வச்சு படிச்சுங்க அப்படின்னு தானமா கொடுத்துட்டேன். ஒரு நேரத்தில் கல்யாணம் ஆச்சு. இல்ல 1 இல்ல 2 இல்ல, ஏற்கனவே 52 மனைவிகளை பார்த்துட்டு ஏற்கனவே பேசாதீங்க. இன்னைக்கு உள்ள காலத்து இப்ப வேண்டாம்னு வந்துட்டேயா? சுத்தமா இல்ல, வேண்டாம். அது ஹிம்சை. கொஞ்சம் கூட இல்லையா? வேணான்ட்டு அப்புறம் கும்பிட்டு விடாங்க. வேணாமியா? அதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு வந்தாச்சு. நான் அதை இப்ப இருக்கா? அதைத்தான் வேணாம்னு வந்துட்டேனே. முன்னாடி பேசாதீங்க. இந்த பிறவில இருக்கா கலியுகத்துல? வேணாம். இல்ல இல்ல, சுத்தமா கொஞ்சம் கூட இல்லையா? நாராயணா, அதத்தையும் சொல்லிட்டு தனக்கு மிஞ்சி தானே தானம், தனக்கு மிஞ்சி தானே தானம் கொடுத்துட்டு வந்துட்டேன். போட்டு. ஆமா, இப்ப முன்னாடி கல்யாணம் ஆச்சு எத்தனை உண்டாச்சு? 52 மனைவிகள். 52 உண்டாச்சு. ஆமா. சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டீங்களா? சிலிண்டருக்கு பதிய எல்லாம் ஒண்ணு பதிஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
வாயு பகவானே நாங்க தானே காற்று. 52 கொண்டாட்டி எங்க இருக்காங்க? 52 மனைவிகள் இருக்காங்க. 52 கொண்டாட்டிக்கு 5000 ஏறிடுச்சா? மகளிர் உரிமை திட்டமா? எமக்கு அது வேண்டாம் ஐயா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரிங்க சாமி, அதுக்கு போக கூடாது. நம்ம 51 அச்சரமா வச்சிருக்கேன். இந்த ஒண்ணுங்க வச்சிருக்கேன். பிள்ளை எதுவும் பத்தியா? அது ஒன்றுல ஒரு நேரத்துல நாரதி அப்படிங்கிற பெண் உருவத்துல மாதிரி ஒரு 3.25 நாளிகையில 60 குழந்தைகள் உற்பத்தி பண்ணும். 60 குழந்தைகள் இப்ப படிக்கட்டுகளா இருக்கும். சுவாமி மலையில இருக்கட்டும் கொடுத்துட்டேன். 60 பிள்ளைக்கு ஆதாரத்தை வாங்கிக்கலாம். நாராயணா நாராயணா, நாங்களே ஆதாரம் தான். அதுக்கு போய் எதுக்கே ஆதாரம்? சரி, என்ன பத்தி விளையாட விசாரணை பண்ணல. உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் வீரத்தேவன். உள்ளே குறை கேட்டதே. 1க்கு 2 பேர் உள்ளே இருக்கிறார். யார் அவர்கள்? ஒன்று என் கூட பிரபாத சகோதரி. சரி. இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். அதற்கு என்ன கூடுவதற்காக பிறந்தவள் கூட பிறந்த சகோதரிக்கு என்ன வித்தியாசம்? கூட பிரபாதம்னா தங்கச்சி. சரி. சகோதரி. கூடுறதுக்கு பிறந்தவள் மனைவி. கூடி பிறந்தவள் மகள். மகள். சரி, பரவாயில்ல. ஒரு அனைத்து வருகைகளை ஆசீர்வாதம் வழங்குகிறேன். முதல்ல யாரை பார்க்கிறீங்களா? வர சொல்லுங்க. கூப்பிடுங்க. பாமா சப்பட்ட. அது என்ன சப்பட்ட? முன்னாடி பேர் வேற உருண்டைன்னு தான் வச்சிருந்தான். ஓஹோ. நாளைக்கு சிவராத்திரினால அடிச்சு சப்பட்டை ஆகிட்டு. சிவராத்திரி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நேத்து எல்லாருமே காதல் எழுதின வாழ்த்துக்கள். நேத்து பிப்ரவரி 14 காதல் எழுதினோம். பிரதோஷம் சனிக்கிழமை வந்தது. மிகப்பெரிய சனி பிரதோஷம். நல்லது. எல்லாருக்கும் சரி, அழைத்து வாருங்க. ஏமா ஓ திருவான நோக்கான பேசாதியா. பாட்டு பாடு பாட்டு பாடு சொல்லிட்டு அதே அந்த பாட்டு இந்த பாட்டு படிச்சிருந்தாரு. தண்ணீரிலே முகம் பார்க்கும் மகாராயனே. வாத்தியாருக்கு வரைக்கும் எந்த கவலை இல்லை. தண்ணீரிலே முகம் பார்க்கும் மகாராயனே, கடவண்ணீரிலே நீராடும் பூந்தோட்டமே. இன்னார்தான் சாமி சொன்னதுமா, கல்யாணம் கைகோவும் கண்ணாலாகுமம்மா. இனி உன்னை பெற்று நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் மகாராயனே, கடவண்ணீரிலே நீராடும் பூந்தோட்டமே. இத்தனை நாள் உம்மை உன்னை மறைத்ததுண்டே. சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கொரு மனைவி உண்டு. உன்னிடத்தில் இத்தனை நாள் உம்மை உன்னை மறைத்ததுண்டே. சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு. கோபுள்ள வேண்டாம், தாங்கிக் கொள்ள வேண்டும். எங்கள் சங்கீதம் ஆர்ப்பாட்டமா. மறந்து
பிரம்மா போட்டு குத்துறவரு பிரம்மா புத்திரரு வாங்க சாமி பிரம்மச்சாரி மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. வாழ்க 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 பள்ளி அழைத்து வாருங்கள். நோனி நிரம்ப அத்து அழைத்த காரணம் என்ன? இடத்துக்கு பிரம்மா வலதோட இருந்து தோட்டி வைத்தவர் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகாமுனிவர் நம்ம முன்னாடி வந்திருக்காரா? அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். மகரிஷி தவ மகரிஷி மகரிஷி தவ மகரிஷி எங்கவனார மகரிஷி மகரிஷி தவ மகரிஷி உயர்ந்தவனார மகரிஷி அருந்தர வேண்டும் மகரிஷி மதமழ பணிதோ மகரிஷி மகரிஷி தவ மகரிஷி உயர்ந்தவனார மகரிஷி பிரம்மன் மகனே மகரிஷியே கலை மகள் சுடனே மகரிஷியே அரியவர் புகழை மகரிஷியே ஆனந்தீன பாடு மகரிஷியே மகரிஷி நம மகரிஷி உயர்ந்தவனான மகரிஷியே நேரம் புகழும் மகரிஷியே கீழம் பாடும் மகரிஷியே நான் மறை ஓட்டு மகரிஷியே நாரண பேரனே மகரிஷியே மகரிஷியே நம மகரிஷியே உயர்ந்தவனான மகரிஷியே மகரிஷியே நம மகரிஷியே அம்மா நல்லாசிரியர் பலர் மைதான ரம்பி விதித்து கைதான் தலை வைத்து கண்ணை ததும்பி கருத்துடைத்து கண்மணியை காவிய பொன்மணியை அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. என்னை வணங்கி வரவேற்ற உன்னை வாழ்த்துவது கடமை அல்லவா? ஆகையால் எப்பேற்பட்ட வாழ்த்து சாமி புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா பூக்கோலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரில் ஒளியே பூக்கோலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா பூங்காற்றிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. பூங்காற்றிலே பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. பூங்கிலே வரும் சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே. அன்புக்கு நூறு ஆசைக்கு நூறு முத்தைகள் கோத்துண காருமே. என் உயிரின் ஒளியே பூப்போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்று ஒரு கல்லை கொட்டி அது தாய்மையை கொண்டாடுது. குப்பூவென்று ஒரு சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறூட்டுது. நெற்றோடு பார்த்தம் ஆறாகும் போது அன்போடு நேற்றும் நூறாகுமே. பூப்போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. வெள்ளை கிடை கொடுத்து வெள்ளை பணி உண்டு வெள்ளை தாமரைகள் பெற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்னும் பெருமைக்குரியவனாம் கலைவர்கள் அருளால் கவிவாடும் வல்லமை பொருந்திய பெண்மகளே, என் நாங்களத்தின் நண்பர்களே, நீ வாழ்க, என் குலம் வாழ்க, குமரக்கடவுள் திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே.
அம்மா உங்களிடம் சில விவரங்கள் கிட்ட தெரிந்து கொள்ளாமல் நடக்கின்றேன் கேட்கலாமா? வாங்க சாமி கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? மேற்கு பம்பல்மலை வேங்கட நேர்வழக்கம் பார்ப்பதற்கு பலகலத்தில் நிறுவதின் காதமலை தொண்டை நாடும் நாட்டு என்னும் பெருமத்துறை நாட்டு பிறந்த பண்புகளை வில்லில் விடுபட்டு வரையும் கடை போல சொல்லி சுவைகூட்டி சுருக்காக சுந்தர தமிழே பதிவைத்த செந்தமிழ் பெண்ணே அழகு அறிவு அமைதி இம்மூன்றும் ஒருங்கே அமைப்பற்ற ஆரணங்கி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் சூழல்கள் அதிசயமாக குறிஞ்சி வளர் அப்பப்பட்ட குறிஞ்சி வளர் ஒத்துக் குலகும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது. இன்னும் ஒன்று கேட்க இருக்கிறேன். அது மட்டுமல்ல வெள்ளையும் குறிஞ்சியும் முறையிட்டிருந்து நல்லியால் பழித்து நடக்கும் துயரத்து பாலை என்பதில் விடுவும் கொள்ள மைந்தளமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். இதில் குறிஞ்சி நன்மை நிலமாகும். அது மட்டுமல்லங்க மேற்கே பவளமலை வேங்கிடம் மெருவடக்கம் ஆறுக்கு ஒரு நீளக்கம் தெற்கே பினாகமா திக்கில் 20 காலமா ஒரு காலத்துக்கு 10 மைல் 20 காலத்துக்கு 20 10 200 மைல் சுற்றுலா தூரம் இருந்துட்டாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூலையில திணைய விதைச்சு நாடு தொண்டை நாடு ஒரு சிற்றூர் நிலமா குறிஞ்சி நிலம் தட்டை பேரு நம்பித்தலைவன் தாய் பேரு நங்கை மகுடி எனது பேரு வள்ளி. எனது பேரு வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனை பேர் உண்டு? ஏன்னா காரண பெயர் கருத்து பெயர் தத்துவ பெயர் தத்துவ இடப்பெயர் பூர்வீக பெயர் நட்டப்ப பெயர்னு சொல்லுவாங்க. இப்ப காரண பெயர் எடுத்துக்கோங்களே கடக வேங்கை பூங்குரத்தியான்னு கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரசி தத்துவ பெயர் அப்படின்னா வெளிமலர் தத்துவ இடப்பெயர் அப்படின்னா பசுங்கிளியாள் பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவள்ளி நட்டப்ப பெயர் வள்ளி வந்ததி நோக்கம் காவல் அமைத்திருப்பது பரன் அடைந்திருப்பது பருவம். இதை என்னை பற்றி முழு வரும் அந்த உடனே அருமையான வாழ்த்து பெற்றவர் உணவை பணிக்கக்க வருவையும் கொற்றவன் மகன் என்ற கோட்பாடு இறந்தவையும் கற்றறிந்த மங்கை என்று காட்டாமல் காட்டுகின்ற சிற்றுமிடத்தின் செல்வ கோயிலே உம்முடைய சிறப்பு மிக்க வரலாறு சீரி 7 காணட்டும். சொன்ன மாதிரி பருவம் அடைந்திருக்கிற பேதை பெதுவை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேர் இளம்பெண் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவங்களிலே தாங்கள் கூடிய பருவம் 7 வகை பருவம் இருந்துட்டாலும் நானும் அடைந்திருக்கக்கூடிய பருவமும் 3வது மங்கை பருவம் சுவாமி அழகுள்ள பருவம். சரிங்க பட்டம் தவற என்னாகும்? நஷ்டமாகும். ஆடி பட்டம் தேடி கிடைக்கும் பருவம் சித்திரமாகும். அதை பாதுகாப்பது பத்தி அது வருவது ஒரு சாத்திரப்படி உபத்திரத்துக்கு ஆளாக அந்த ஊட்டத்துக்கு போய் கூட அந்த காரணத்தினாலே என்ன சொல்ல பருவ காலத்தை வேண்டாய் பருவ காலத்தை வேண்டாய் பாழாக்கி விடலாம் அம்மா அம்மா ஏன்னா தாயிர் சிறந்த கோவிலுமில்லை நந்தி செல்மிக்க மந்திரமில்லை அப்படின்ற காரணத்திற்காக அப்பாவுடைய வேண்டுதல அப்பாவுடைய பேச்சு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்து பொம்பளை பிள்ளை கிடைக்கல அப்படின்ற காரணத்துக்காக அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா வேண்டுதல் காரணமாக பொம்பளை பிள்ளை நான் கிடைச்சிருக்கேன். அதாவது எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சா தக்க பருவம் அடைஞ்சோடனே தினை காவலுக்கு முருகனுக்காக
திணையை விதைச்சு வச்சு கருந்தனை செந்தினை கருந்தனைகள் உணவிற்கு செந்தினை முருகபெருமானுடைய அபிஷேகத்திற்காக நான் காவலுக்கு அனுப்புறேன்னா அப்பாவுடைய வேண்டுதல்ங்க. அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்ற இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்த உடனே அருமையான வாழ்த்து கொடுத்தீங்க, பெருமையாக இருந்தது, மற்றற்ற மகிழ்வு. முறையான பாடல், நல்ல பாடல், நீங்க முறையான பாடல். ஏன்னா சங்கரன் போட்ட பிச்சையில வந்து இருந்தாலும் பாஸ்கருடைய பாடல், கதை பாடல், சுவாமிகள் பாடல், இந்த பாடல்கள்லாம் பாடணும். கதை பாடல் பாடினாதான் நம்ம போட்டிருக்க வேஷத்துக்கே புண்ணியம். ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்வு. ஆமா, இருந்துட்டாலும் இவ்விடத்துல கேள்வி கடைகளை தொடுக்கவான்றது நிக்கிறீங்க. என்ன கேட்க போறீங்க, என்ன பேச போறீங்க? என்ன வந்தோம்னா ஒரு 2 விஷயமாவது பேசணும். ஆமா, சும்மா வந்தோம்னா போயிட்டோம்னா நல்லா இருக்காதுல்ல. ஆமா, அதனால நான் என்ன சொல்றேன், ஏன்னா முருக வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. தயாரா இருக்கு, முருகன் தயாரா இருக்காரு. இருந்துட்டாலும் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய நேரத்துல வள்ளியா அப்படின்றத என்னப்பா எதிர்பார்க்கறீங்கல்ல? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இல்ல, ஆமா அவங்க தலையதான் ஆட்டுறாங்கல்ல. என்னன்னு பாத்துக்கலாமா? கற்க வேணுமா? கற்க வேணும், ஒரு கட்ட கிட்டே எடுத்துக்கலாம், ஆளை போட்டு தள்ளிடுறாங்க. வந்திருக்கக்கூடிய நாவருக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலையரசி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா தங்களுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்ய பூர்த்தி செய்ய வந்திருக்கோம். நல்ல கருத்துக்களை பேசணும். யாகாவா ராகிடும் நாகாக்கா காவாக்கள் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை கூட தவறா கொடுத்துடக்கூடாது. எதை அழைக்க ஆளாவிட்டாலும் நாவை அழைக்க, இந்த நாவினை உள்ளிழுத்து பேசணுமா? ஒருவேளை தவறா கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சொல் குற்றத்துக்கு ஆளாவன்றிருக்காங்க. அதுக்குதான் தீனா சுட்டப்ப உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டவடு. நில கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அழைய முடியாது. நீங்க சொல்வதே போல பசித்திரு நனித்திரு விழித்திரு பணா தனாவினா பணிமணி வந்தா தான் பதவி வருமா? ஒரு பெண்ணுக்கு படிய மட்டும் இருந்தா போதும்னா துணிவு முக்கியம். அந்த துணிமாற்றல் என்ற எப்பொழுதுமே அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க, ஓரறிவு உள்ளது மரம் செடி கொடி, ஈரறிவு உள்ளது புழு பூச்சிகள், மூன்றறிவு உள்ளது நீர்வாழ்மை, நான்கறிவு உள்ளது பறவைகள், ஐந்தறிவு உள்ளது மிருகங்கள், ஆறாவதறிவு மனிதர்களுக்கு பகுத்தறிவு. என்ன காரணம் பகுத்தறிவு? எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளாறிவு, பகுத்தறிவு. இதை பேசலாம், இதை பேசக்கூடாது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை உண்ணலாம், இதை உண்ணக்கூடாது அப்படின்ட்டு மனிதர்களுக்கு ஆறாவதறிவு பகுத்தறிவு. அதை காட்டிலும் ஒரு அறிவு கூட ஏழாவதறிவு. அப்படின்னா உங்களை போன்ற முனிவர்களுக்கு, உங்களை போன்ற ரிஷிகளுக்கு, உங்களை போன்ற ஞானிகளுக்கு, உங்களை போன்ற சித்தர்களுக்கு இருக்காங்க. அதை காட்டிலும் ஒரு அறிவு கூட அப்படின்னா 8வது அறிவு இறை அறிவு, இறைவனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அறிவாளி சேர்ந்தா 3 பாதை, அறிவாளி முட்டாள் சேர்ந்தா 2 பாதை, முட்டாள் சேர்ந்தா ஒரே பாதை இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்க அறிவாளி பேசுங்க, வாங்க, என்ன பேச போறீங்க? இல்ல உங்களை பற்றி நான் ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேள்விக்கடைகளை தொடுக்க அவான்ற இடத்துல இப்ப நான் நினைக்கிறேன். பேசுங்க, என்ன பேச போறீங்க? ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்னிடம் பேசும்பொழுது ரொம்ப தெளிவா, ரொம்ப பக்குவமா, ரொம்ப நிதானமா, ரொம்ப புரிஞ்சு பேசணும். ஏன்னா இப்படித்தான் போகணும்னு ஒரு கணக்கு இருக்கு. சபையிலிருந்து பேசு, சமயம் இருந்து பேசு, சில நேரம் பேசாமல் இருந்து பழகிட்டு இருக்காங்க. எந்த விதத்துல நீங்க பேச போறீங்க, என்ன பேச போறீங்க? என்ன கேள்வி அம்மா நார்கிட்ட என்னப்பா கேள்வி அம்மா? என்னப்பா? சரி வாங்க சாமி, நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க. மணி 4 ஆச்சு. சரி வாங்க, வந்த விஷயத்தை சொல்லுங்க. எதுக்கு கேள்வி? சொல்லுங்க சாமி, வந்த விஷயத்தை சொல்லுங்க பாப்போம். வர மாட்டார். ஆமா, முருகன் என்ன வீட்டுக்கு ஓடி போகுது, காரியத்துல கண்டா இருக்கணும். நம்மையே மூச்சை கொடுத்து ஏன்னா அக்னி புராணம், கந்த புராணம், கருட புராணம், குரும புராணம், சிவபுராணம், நார புராணம், பத்ம புராணம், பௌஷிக் புராணம், பாக புராணம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், விவேத புராணம், மட்ச புராணம், மார்க்கண்ட புராணம், வராக புராணம், வாமன புராணம், விஷ்ணு புராணம், லிங்க புராணம் என்று சொல்லக்கூடிய 18 வகை புராணங்களை அறிந்தவனும், ரிக், யஜுர், சாமம், அதனுடன் சொல்லக்கூடிய 4 வகை வேதங்களை தெரிந்தவனும், ராமாயணம், மகாபாரதம் என்று கூறக்கூடிய இதிகாசங்களை புரிந்தவனும், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்துக்கள் 116 ஆக தமிழ் எழுத்துக்களை 147 கற்றுணர்ந்து அனிமா, மகிமா, கரிமா, நெகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்தம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாச்சத்துக்களை அறிந்தவனும், நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என்று சொல்லக்கூடிய முக்காலைகள் விடுதலாகிய நான் உம்மிடம் விட தொடுத்த விடையை எதிர்பார்க்கிறேன் என்றால் அது உமக்கு வியப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்ற காட்ட காரணத்தாலே பருவத்துக்கு உருவத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு புருஷன் என்ன சொல்ல வரீங்க? பாத்துட்டு வந்திருக்கமா மாப்பிள்ள பேர சொல்லுங்க. என்ன நிக்கிறோம் இல்லையா? எப்பா எப்பா ஸ்நாக்ஸ் எதிரி சிரிக்கிற? ஏய் ஸ்நாக்ஸ் சுதாகரன்
மாப்பிள்ளை பேரு சொல்றாளேன்னு பாக்குறாரு. நான் பார்த்த மாப்பிள்ளை தான் யாரம்மா இந்த நாளிலவே போட்டு தெய்வதானம்மா கல்யாணம் செய்ய போற மாறவா உலகம் தெரிந்த சாமிதானம்மா மடபுரு வேணம்மா திருச்செந்தூரே சிவமையனம்மா சாமி நம்ம சாமி அவன் பேரு கட்ட சாமி பேசும் பள்ளியே முடிச்சும் புருஷன் அவனே ஆகுமே வாயால் சொன்னால் போதுமா அது உங்கள் முருகன் இருக்க தெரியுமா தந்தை குமரேசம் செய்த வனமா தமிழில் கவர்ந்தா தலைவனமா தந்தை குமரேசம் செய்வதனமா தமிழுக்கு அவன் தலைவனமா பாதை யாத்திரை பக்தர்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு நமச்சிவாய நமக ஓம் சக்தியாய நமக ஓம் சரபவாய நமக அன்பதி
ஓம் நம சிவாய நமக. சிருஷ்டி திதி சம்காரம் என்னும் முத்தொழிலுக்கு முதல்வனாக விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் முக்கன்பரியினால் அவதரித்து துஷ்ட நிற்கிரக சிஷ்ட பரிபாலனத்தின் பொருட்டு ஆறு முகத்துடன் ஞானசக்தி அமையப்பெற்று வேல் ஆயுதத்தை கையில் தாங்கி கந்தமடம் விற்படைந்து நல வீரர்களுடன் திருவிளையாடல் செய்து பிரம்மனை சரியிட்டு ஈஸ்வர உபதேசம் புரிந்து தேவர்களுக்கு அஸ்தம் கொடுத்து சூரபத்மாதி சூரர்களை கொண்டு தேவ ஜேனாதிபதி என்னும் பட்டம் பெற்று தேவயானை மணந்து அடியார்களுக்கு அருள் கொடுத்து ஆறுபடை விடவந்து அவதார மகிழ்வு விளங்க கடுகாசனத்தை விட்டிருக்கின்றேன். தரிசனார்த்தம் காலம் வரும் வீடாகன நாரதன் இந்திகின வரக்காலமாகையாம் யாடி வரும் மின்னி மணியை ஊசி வரும் முன்னி என்பதற்கு காலத்திற்கே சொந்தக்கார நாரத மாமணி வருகிறார். அவருடைய காலமானது நம்முடைய செவியில் சித்துக் கொண்டிருக்கின்றது. நாரதர் கானத்தை சற்று பார்க்கலாம். கருணை மழை பொழியும் கருவிழிகள் காட்சியில் தோன்றுவதோ பெருமைகள் காட்சியில் தோன்றுவதோ பெருமைகள் அங்கம் கோடி வரும் திருவடிகள் அமுதம் கோடி வரும் திருவடிகள் அவள் அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள் அவன் அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள் தங்கமயம் முருகன் சன்னிதானமோ சாந்திமயம் சாந்திமயம் முருகன் எழில்கோடம் ஓ சாந்திமயம் முருகன் எழில்கோடம். முருகா வணக்கம். கடந்து முடிந்தது நடந்து கொண்டிருப்பது இனி நடக்கும் போது அடித்தும் தாங்களுக்கும் தெரியும். இருந்தாலும்
இந்த வேளையில் என்னை காண்பதற்காக ஓடி வருகின்ற தாங்களுக்கு நான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? கடலாகி கசிந்து நெறி பொய்ப்பது வேதம் நான்கினும் மெய் பொருளாவது நாளை நாமம் நமச்சிவாயவே. பொய்கையை போன்றதே ஏதோ முகக்குறிப்பார் ஏதேனும் ஒரு விசேஷம் இருக்க வேண்டும் என்று நடிக்கிறேன். ஏனென்றால் அகத்தின் அழக முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். காரணம் இல்லாமல் ஆறுதல் வரமாட்டாரோடு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்கள் ஏதும் காரணத்தோடு இங்கு காரணம் இருக்கிறது முருகா. கனி ஒன்றை கண்டு வந்திருக்கின்றேன். இங்கு முருகப்பெருமான் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்டூரை சேர்ந்த அருமையனன் ஆறுமுகம் அவர்களுக்கு புன்னாரை போத்தி கௌரவப்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய இந்த நாடகத்தின் உபயதாரர்கள் அனைவரும் அந்த அம்மனுடைய அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அம்மனை வேண்டிக் கொண்டு எங்களையெல்லாம் அரங்கத்திற்கு அழைப்பித்து வைக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்பணியை தொடர்கின்ற நன்றி. வணக்கம் வணக்கம். கனி ஒன்றை கண்டு வந்திருக்கின்றேன். எனக்காவா? உங்களுக்கு தான். மறுபடியும் அன்னைக்கு ஒரு பழம் கொண்டு வந்து ஏன் பழம் கிடைக்கவில்லை என்றாலும் பழம் நீ என்று ஒரு ஸ்தாபனம் தாங்களால் கட்டியது மறுபடியும் கடிகின்ற கூறுகின்ற பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறாரே. மகிழ்ச்சி தான். இந்த கடியுடைய பெருமையை தாங்களுக்கு ஒரே வானையில் நயம்பட கூறுங்கள். நாங்கள் ரசித்துக்கிறோம். மகனுக்கும் தேன்கதறி மங்கனுக்கும் மேலிடிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே
முருக 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 மாங்கனிக்கும் தேன்கதனே மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனி கண்டு மனம் பூரித்தே நான் கடல்கள் அக்கடியை இக்கணமே சென்று அதை கொய்யாமல் கொய்தனைக்கே வேண்டுமையா சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது வெளியிலே நாளும் பொழுதிலே மாறிடுவோம் நம்மளே அருளே இதன் வீட்டோடே உள்ளமுடை உள்ளம் நிறைந்தோடே சிவமயமாக தெரிகிறதே சிந்தை சிவயோகோ வருகிறதே சிந்தை சிவயோகோ வருகிறதே இதுதான் சிறப்பு மா பழ வாழை முக்கணி அதிலும் சிறந்த கனி வேற ஏதாவது இருக்கா சிறப்புக்குரிய கனி முக்கணிக்கு மேலான கனி இது கனியை கண்டு வந்தது நீர் புயல் இனிது ஆழ்ந்தது என்பது மக்கள் மழலை சொல் கிளறப்பட்ட மழலை பற்றி கேட்கும் பொழுது தாய்க்கும் தந்தைக்கும் எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படும் இது அதையும் காட்டில சிறப்புக்குரிய நீங்க கனியை கண்டு வந்திருக்கீங்க ஆமா கனியினை கண்டு வந்தது நீங்க ஆமாம் கனியை கண்டு வந்தது நீர் கனியை பற்றி சொல்ல கேட்பதனால் கனி உமக்கு ஒரு காட்சி பொருள் கனி உமக்கு ஒரு கேள்வி பொருள் காட்சி பொருள் காவியமாகலாம் கேள்வி பொருள் நாடகமாகலாம் நாடக நடிப்போடும் காவியம் கற்பனை கொண்டதாகும் நீர் தற்போது வர்ணிக்கும் கனி எப்படி கனி தெரியுமா எப்படி கனி சாக்கியம் என்ன முடியும் சொல்லக்கூடிய ஐம்புலங்களுக்கு பார்க்கின்ற பொழுது சுவை தரும். ஆமா முருகா, எல்லாருக்கும் கொடுக்காது. பார்த்தால் கண்கள் ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுக்கும். ஆமா,
பார்த்தது நீங்க தானே? ஆமா, கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன், நாசியால் நுகர்ந்தேன், நாவால் சுவைக்கக்கூடியதும் உள்ளத்தால் அனுபவிக்கக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு தான். எனக்கு 3 கொடுத்தது பார்க்கின்ற பொழுது. ஏன்னா 3 முருகா, அழகை ரசிக்கலாம், அனுபவிக்க நினைக்க கூடாது. உண்மை. அந்த பார்க்கின்ற பொழுது ஐம்புலன்களுக்கு சுவைதல் வேண்டார். பச்சைகள் கண்டாய நேரம் அதை பற்றி பச்சைக்கிடாதோ சொல்லி பச்சைகள் கண்டாய நேரம் அதை பற்றி பச்சைகள் கல்லால் மரத்தோடுவாகையால் பச்சை கல்ல கண்டா பறக்கத்தானே செய்ய. கல் இல்லைங்க, பட்சிகள். பச்சை கல் கண்டால் பறந்தோடுமா? கல்லு வேற கல்லு வேற. காக்கா நோக்கரியும் கொக்கு போய். ஆமா, பச்சைகள் அப்படி என்றால் பச்சிக்கல். ஆமா, நீங்க சொல்றது கல்லு வேற, இந்த கல்லு வேற. இப்ப தொழிலாளி அப்படின்னா, ஆமா, முதலாளி அப்படின்னா எல்லா நகரும் வருதா? ஒண்ணுதான். அது மாதிரிதான். பச்சைகள் கண்டால் பறந்தோடும், பறந்து ஓடிவிடும். ஆகையால் கூட்டமா வருது பாருங்க, ஒருமை பன்மை இருக்கு இல்லையா? இருக்கு. அது கூட்டமா வந்து அந்த பறவை பார்த்துச்சுன்னா அந்த கூட்டமா வந்து பார்க்கும்போது பறந்து ஓடி போயிடும். ஆஹா, இது முருகனுக்கு என்று படைத்தது, நமக்கானது அல்ல அது சொல்லி நினைத்து அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றுவிடும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மச்சின முறைய கண்டவங்க இருக்காருல்ல, ஆமா, அது என்ன செய்வாங்க, பார்த்த உடனே கேலி பண்ணணும்னா என்ன வருமா? கேலி பண்ணணும். ஆமா, என்ன வரும் தெரியுமா? அம்மா மக்களை கண்டா வாய் நிற்காதா, கம்மங்கிறத கண்டா கை நிற்காதா, யாருக்கிட்ட தோட்டம் பிறந்தாலும் போற வழியில கம்மங்கிறத அப்படி நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா எட்டி புடுங்கணும்னு தோணுமா? மாமச்சரனை பார்த்த உடனே உரண்டையில் கண்டு தோணுமா? உரண்டையில் நினைக்கிறீங்க. இப்ப நீங்க அப்படித்தான் மாப்பிள்ளை கிட்ட எதையோ சொல்ல நினைக்கிறீங்க, ஆனா சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க. நீங்க சொல்றதுல என்ன இருக்கு தெரியுமா? தாமரை இடையில அப்படி தண்ணியை தெளிச்சோம்னா அப்படி உருண்டு ஓடி ஓடாம இருக்கும். இப்ப தாமரையை பார்த்து நீங்க எவ்வளவு நாள் இருக்கும்? தாமரையை பார்த்தா அது பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆமா, இப்ப தாமரைக்கு உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, ஒரு உறவு இருக்கு. சரி, அது எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு தானே தெரியும். நாரதரே, அவருக்கு வேற மாதிரி தருவார். ஆனா நீங்க சொல்ல உண்மையிலே அது என்னன்னா, தாமரை பூவில் அமர்ந்தவளே, செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே, அது மாதிரி நீங்க சொல்றது தூரத்திலகும் அணிந்தவளே, செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே. அதை சொன்ன உடனே புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க சொல்றதுல தாமரை இலையில் தண்ணி பட்டு படாமல் இருப்பது போல, அது காரணமே நீங்க தானே சொல்றதுல. மிக்க மேன்மையில் அக்கறைக்கு புரிகளுண்டோ, எல்லாம் புரியுது. கண்களுக்கெல்லாம் சுவை தரும் அந்த பைங்கிழி வாய்கிறார், அந்த பைங்கிழி வாய்கிறார். பொம்பளை பிள்ளைதான் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அந்த பொம்பளை பிள்ளை யாருன்னு தெரியுமா இல்லையா? ஆமா, நாரதரே நாரதரே
வேலவரே வேலவரே உலகு சிற்றோர் பேரது வள்ளி உலகு சிற்றோர் பேரது வள்ளி குலவே அழைப்பிலே வணங்கும். இது நேரம் வரை கனி கனின்னு சொன்னது பூரா வள்ளியத்தானா? வள்ளிதான். வள்ளி ஐத்தானா? வள்ளி ஐத்தான். நாரதரே அவளைத்தான். எங்க இருக்கா, என்ன செய்யறா, எப்ப பாத்தியா? ஆதிகள் நவரவள்ளி சுந்தரவள்ளி என் மங்கிற்கு வாக்கு கொடுத்தீர்கள். உண்மை உண்மை உண்மை. அதில் பாதி முடிந்து விட்டது. சுந்தரவள்ளி சுந்தரமாக இருக்கின்றாள். சிற்றுணவில் திரைச்சோலையில் காவல் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் வேடுவர் குலமாக இருப்பதால் தாங்களும் ஒரு வேடுவரை போல சென்று மானே 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 என்ற மானை தொடுத்து சென்று அம்மான் மகளை ஒரு முறைக்கு உங்க அம்மையா மக கடிமணம் புரிந்து காட்சி கொடுக்க திருமணத்திற்கு தாங்கள் வருவீர்கள் அல்லவா? பூமாலைகளோடு பமாலை பாடி வருவேன். அப்படி வருகின்ற தாங்களுக்கு என்றென்றும் கலை உலகில் அழியாமல் இருப்பதற்காக நான் ஒரு புகழ்மா தங்கள் சித்தம் என்பார். நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே. நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் பொருளேசும் பாசம் பொருளேசும் கண்ணர கண்ணருள் சே நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே. வானிலே ஒளி வந்தது உண்டை விட்டு கிளி வந்தது. வானிலே ஒளி வந்தது உண்டை விட்டு கிளி வந்தது. நான் பார்க்கும் ஆகாயம் இங்கு நீ பாடும் பார்க்கும் ஆகாயம் எங்கு நீ இதுவரை எப்படி அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுவரை வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்கும் வரை அமைதியாக இருந்து அறம்
உணவர் மனப்போனே உணவர் மனப்போனே விளையும் நிலப்போனே உழவர் மனப்போனே விளையும் நிலப்போனே உண்மையிலே மனிதன் தன்மையிலே வளரும் அகர முதல் எழுத்தில் பிறப்போடு அரசியலை வகிக்கும் முறையோடு அகர முதல் எழுத்தில் பிறப்போடு அரசியலை வகிக்கும் முறையோடு மிக மிக உயர்வான மிக மிக உயர்வான மிக மிக உயர்வான மிக நேர்மையான கடவுளுடைய நேர்மையான வழியை கற்று வளர்ந்தன கடவுளுடைய நேர்மையான வழியை கற்று வளர்ந்தன அறம்பொருள் தருகில் அறிவாலயம் இது ஆறுதல் தெரிவித்தபடி வேடாறுபவன் என்று வெளிமலை செல்ல வந்து விட்டோம். இந்த குறிஞ்சில்லத்தில் தரவண முருகன் முருகனின் தந்தைய வரவன் பரவன் என்றிருப்பது அரவம் அரவத்தை கொடியாய் கொண்டவன் துரியோதனன் துரியோதன நண்பன கருணன் கருணன் தந்தைய ஆதிசேடன் ஆதிசேடன் சிவப்பத பூமி என பிரபஞ்சம் அதை பிளந்து தும்சப்படுத்தியவர் இலங்கேஸ்வரன் இலங்கேஸ்வரன் அடித்தவர் திருமாலின் மார்பிலே இடம்பெற்றபடி மகாலட்சுமி அப்படி லட்சுமி இந்த குறிஞ்சிகளம் இந்த குறிஞ்சிகளத்தின் சிறப்பு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் வளர்வது வழக்கம். இப்பொழுது நான் இந்த வனத்திற்கு வந்திருக்கிற பொழுது குறிஞ்சி மலரானது வந்திருக்கிறது என்றால் ஒவ்வொன்றும் எனக்காக வந்திருக்கலாமோ ஒவ்வொன்றும் நமக்காக வந்திருக்கலாமோ என் அடிகோபாதா நீ இந்த ஊரை காக்கிற குலமாயா எங்கள் குலமாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து புது முட்டி விட்டு அதை கேக்குதடி இந்த ஊர் தூப்பு பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து கிதடி அம்மாடி நான் படித்த படிப்பு தான் சொன்னாடி மீ குறைய மதிப்பு தான்
சொல்லுதடி ஆடி கோமாதா பாட்டுக்காக போய் நடத்துல உடம்புக்காக பாட்டு படிக்கிற பாட்டோட படம் போய் பணத்தை போட்டு பார்க்க முடியுமா பாட்டு தனக்கு விளக்க கிடைக்குமா அண்ணாச்சியே தெரியுமா உனப்போட வேலை வேலை கோரிக்கு வந்த உன்ன சந்தையில வாங்கே நின்ற என் கையில ஏதும் ஆராட்டம் போடும் வாழ்க்கை இத பாட்டுக்கடி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து உங்க புட்டு விட்டு எனக்கு இந்த ஊர் இத பாட்டுக்கடி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து புட்டு விட்டு எனக்கு இந்த ஊர் இந்த ஊர் காத்து இந்த பூண்டு இந்த ஊர் இந்த பூண்டு அறிவோ மாதா சமயவரசம் பாராண்ட மாந்தாது மனுவரை சென்ற மகள்வன் காமதேனோ மதிமேவும் அருக்கெண்டனம் அருள் செயல் மால்கொண்ட முசுகுந்தனம் வாழ்வரு திருநவனம் சேரவதி சோழனம் ஆசில்லாத துர்வாசனம் கவிகிறபதி எப்படி கருதியவர் அடிபடிய அதரம் ஒரு பவளமாய் படைவேசம் மங்கை எடுத்து அளவு சுரிக்கிறார்கள் அப்பேற்பட்ட பலவாக இருக்கலாமா இந்த இடத்தை பார்க்கிற பொழுது அழகான இடமாக இருக்கின்றது இந்த இடமே அழகான இடமாக இருந்தால் இந்த இடத்தை வசிக்கிற மக்கள் எப்படி எல்லாம் இருப்பார்கள் என்று இந்த இடத்தை பற்றி வர்ணிப்பதா அல்லது இந்த இடத்தில் வசிக்கின்ற மக்களை பற்றி வர்ணிப்பதா இதைத்தான் சொல்வார்கள் கடல் என்ற புவி மீது அழகின்ற உருக்கொண்டு கடவென்ற வாழ்விரும்பி காற்றென்ற பூமாசி மாறுதல் சுழலினை கட்டுண்டு நித்தம் நித்தம் உடலென்ற குன்பிற்கு உடலென்று இப்படி உண்டு உண்டு உறங்குவதை கண்டது எல்லாம் ஒருவையில் அடிந்திருந்த தடமண்ட வெளிகரையில் பந்த வாசங்கள் எண்ணம் தாய் என்னும் செய் என்னும் நீ என்னும் நான் என்னும் தமையரை மனவாள் இடனென்று கடனென்று ஏரென்று கேடாதிருப்பது உடக்கலாக ஈசரே சிவகாமி நேசரை இணைகின்ற தெளிவான் நடராஜனை என்று சொன்னார் இந்த இடத்திற்கு மட்டும் மிகையாகும் அப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் இந்த இடத்துடைய பெருமை சொன்னார் எப்படி நாம் இருக்கலாம் என்பதற்காக கல்லா இளைய வைத்து கடுங்கி சத்தாள் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. பெருங்காயம் இருந்த பானை கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. பெருங்காயம் இருந்த பானை என்ன? அந்த பானை உடைஞ்சு ஆமா வீதியில ஓடா கிடக்கும். அந்த ஓட எடுத்து மூந்து மாத்திர கூட அந்த பெருங்காயம் இருந்த வாசம் வரும். ஆமா. தம்பி அந்த இடத்த தொடும்போது எங்க அண்ணன் விஜயரமண்டை ஞாபகம் வருது. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை வளமுடன் அந்த அம்மனுடைய அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இருத்த ஏன்னா நோய் இல்லாத வாழ்வுதான் குறைவில்லாத செல்வம் இருக்கேன். அப்படி நோய் இல்லாத வாழ்வை அம்மன் தர வேண்டும் என்று காதலுக்கு 4 கண்கள் கண்களுக்கு 2 கண்கள் காதலுக்கு 4 கண்கள் கண்களுக்கு 2 கண்கள் காமுகரின் உருவத்திலே காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காதலுக்கு 4 கண்கள் காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காதலுக்கு 4 கண்கள்
காதலர் தினம் சொன்னவங்க நான் காதல் பண்ணுறேன். காதல் அறமென்றார் கல்வியிட என்னவென்றார் காதலுக்கு நாலு கண்கள் கண்களுக்கு காமுகரின் உருவத்திலே காமுகரின் உருவத்திலே காதலுக்கு நாலு கண்கள் வன்கரப்பு வெள்ளி கிடைக்கிற மைகரப்ப முல்லை மலர் பெண்மானை தோழசிக்கு வெள்ள நடந்ததே பெண்மானை அந்தி நேரத்தில் பருவத்தை காட்டி அழைப்பாளா அது உருவத்தை காட்டி அழைப்பாளா பருவத்தை காட்டி அழைத்தால் கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம் உருவத்தை காட்டி அழைத்தால் மனதிற்கு கவர்ச்சியாக இருக்கலாம் பருவத்தை பற்றி நினைப்பதா அல்லது உருவத்தை பற்றி நினைப்பதா பொன்னிமணி கிண்கிணி புலம்ப எண்ணமணி வேகலைகளை சிறம்புகள் எடுப்ப சின்ன மலர் கொண்டு சில சேடியர்கள் சூழ அன்னமன வள்ளலம் ஆபரவித்தால் என்பதற்காக நான் வெடித்தபடி வேடருவம் அணிந்து வெளிமலிச்சால் இருந்து விட்டோம். ஆனால் வள்ளியின் திரைப்படம் எங்குதான் இருக்கின்றார் என்று சொன்னாரே வள்ளி இங்குதான் இருக்கின்றார் என்று எந்த விதமான அறிகுறிகளும் தம்பிடவில்லையே. அப்புறம் எத்தனை குரல் அவர் சமூகராச வாத்தியார் குரல் கூட தனியா இருந்துச்சுங்களா கூட்டம் பெரிய கூட்டமான இருக்கும். ஆமா சித்தம்போக்கு சிவம்போக்கு சத்தம் போட்டா செல்வாக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆமா ஒரு கை தட்டினா ஓசை வருமா? வராது. பல கை தட்டினாத்த ஓசை வரும். அப்ப ஆனந்தம் சொல்லிட்டு அழகாக பண்பாடுகின்றாரு. இந்த சத்தத்தை கேட்கும் போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும் போது இனிமையா தான் இருக்கு. இனிமையா இருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே பாத்தீங்கன்னா முகமே அப்படியே வளர்ந்துரும். ஆமா வளர்ந்துரும். ஒரு சில சத்தத்தை கேட்பான் என்ன இந்த கிரகத்தை போய் இந்த நேரத்துல கேட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி ஆனந்தம் சொல்கின்ற அழகாக பண்பாடுகின்றாலே பெண்பாவாள் வள்ளி தவிர வேறு எவராலும் இந்த இடத்துல குரல் எழுப்ப முடியாது. நாங்கள் உயிர்த்த வள்ளிவதானா அல்லது நான் தேடி வந்த வள்ளிவதான என்பதற்காக அழகான எடுத்துக்காட்டு காட்டிடுமா? மகாசுகின்ற ரூப சுந்தரி மகாசுகின்ற ரூப சுந்தரி மகாசுகின்ற ரூப சுந்தரி மனிதனே புனிதனே இணையமாய் மனோகரிய மதன கதிய மகாசுகின்ற ரூப சுந்தரி கோவிலிருந்து மதுரை பாட்டினை அலங்காரியே கோவிலிருந்து மதுரை பாட்டினை அலங்காரியே சுரமணிதன அமையனைய சுமரமோக நாட்டியே மகரநாதையடி இடமையும் ஆவைய கருணாகரி பருவனையே உள்ளாத வாழ்க்கை வடிவசீகரி மகாசுகின்ற ரூப சுந்தரி மனிதனே புனிதனே நிலையமாய் மனோகரிய மதன ரதிய மகாசுகின்ற ரூப சுந்தரி சுந்தரி சொல்றீங்களே காரணம் பாட்டை திருடி பகட்டுவதை காட்டிலும் ஓட்டை திருடி ஊர்வலி இந்த பாட்டை ஒவ்வொரு பாட்டையும் கேட்ட உடனே ஒவ்வொரு ஞாபகத்துக்கு வந்துருது. என்ன பண்றது? இந்த பாட்டு உள்ளவ யாருமே பாடுறது கிடையாது. ஆமா சங்கரதாஸ் சுவாமி எழுதிய கதை பாடல். இந்த இடத்துல ஆளலும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த பாட்டை பாடணும் அப்படிங்கிறதுக்கு காப்பி ராகத்துல போட்டிருக்காரு. ஆமா இந்த காப்பி ஆத்தும் போது எப்படி ஆத்துவான்? சொல்றது அதுக்கு அண்ணனே அழகே சொல்றேன் அப்படின்னு சங்கரதாஸ் சுவாமியுடைய பெருமையை ஒரு நாள் சொன்னாலும் பத்தாது. ஒரு நாள் முழுதும் சொன்னாலும் பத்தாது. மாபெரும் மேதை. இந்த நாடக வள்ளிரமணா ஹரிச்சந்திரா சத்யாச்சாரி பாடக்குடி அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணற்ற நாடகங்கள் எழுதியிருக்காரு. அப்பேற்பட்ட மாமேதை இரண்டு கையில எழுதக்கூடிய பழக்கம் உள்ளவரா. இரண்டு கையில எழுதக்கூடிய பழக்கத்தை நிரூபிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கா தெரியுமா? ஒரு இரவுல 2 நாடகம் எப்படி எழுதியிருக்காரு. ரொம்ப பேர் எழுதுவாங்க, இந்த கையில கொஞ்ச நேரம் எழுதுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த கையில கொஞ்ச நேரம் எழுதுவாங்க. அந்த பழக்கம் இருக்கும். ஆமா ஆனா ஒரே நேரத்துல இந்த கையில ஒரு கதை, இந்த கையில ஒரு கதை யாராலும் முடியுமா? அது முடியாது ஐயா. கை 2 வேலை செய்யும்பியா. இந்த அறிவு அப்பேற்பட்ட மாமேதை எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா? அந்த சத்தத்துக்கு ஆதோனம் என்று குரல் காட்டி இந்த அருப்புணத்தில்
உட்காந்துருக்க ஒய்யாரத பாருங்க அப்படிம்பாருல அந்த எப்படி அவர் உட்கார்ந்துருக்கிறது அந்த பரணம் வச்சு பரண் மேல கால் சேர்த்து அனுராக போக கிளவி அப்படின்னா அதுக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதை சொல்லலாம். இந்த விஷயம் வந்து நாலு சுகத்துக்கு உள்ள நடக்கிறத 4 பேருக்கு மத்தியில் சொல்லக்கூடாது. பரம்போல் இவன் படுதிலையே என்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கே தொட்டாலும் இனிமை நீ என்ன செய்தாலும் உன்னை எங்கெங்கு தொட்டாலும் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ஜெயிக்காது. ஆனா அவளை விரும்பணும் வச்சுக்கவே உன்னை பார்க்காம என் மனசு ஒரு நாள் அடைய மாட்டேங்குது அப்படின்னா நானும் ஒரு காலத்தில் தெரிஞ்சியா நானும் ஒரு காலத்தில் தெரிஞ்சியா என்ன சொன்னாலும் கவிதை பனி மலர் மேல பூ மேல விழுந்துடும். ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஒற்றி உறவாடி பாத்தீங்கன்னா அப்படியே நாணம் சொல்லுவாங்க. பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு 4 குணம் இருக்கு. இந்த 4 குணத்துல நாணம் சொல்லுவாங்க. நாணம் தான் என்ன? வெக்கம். வெக்கம் அப்படின்னு என்ன நினைக்கிறியா? அந்த வெக்கம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா என்ன செய்வா தெரியுமா? பெண்கள் எல்லாம் காலில் கையில கோலம் போட்டு பார்த்துருப்போம். ஆனா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலில் கோலம் போடுவாங்க. ஆமா. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலு கோலம் போடுறத பார்த்தீங்கன்னா அது மாதிரி நாணம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டி உருவாடி. ஆமா. மாப்பிள்ளை பார்க்குறேன். மாமா அரிச்சந்த நாடகத்திலே பார்த்தேன். இன்னைக்கு வள்ளி திருமணத்துல இப்படியே பண்றாரு அப்படின்னு நாங்களும் கதை சாராமத்துல கொஞ்சம் பேசுவோம் குயிலே.
நடந்து சென்றிடும் மகிழே ஆசை திறனில் கொஞ்சம் பேசுவ கோயிலே மாவனை தோற்றினே மச்சமாறு வேலையிலே கோபம் கொண்ட மானை போலே ஓடலாமோ பெண்மயிலே அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே அண்ணன் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை நீரனில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே வள்ளியை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் அங்கமே உலாவிக் கொண்டிருக்கின்றார். யார் அவர் எதற்காக உலாவுகின்றார்? எதுக்கு இந்த இடத்துல உலாவுறாரு? ஏன்னா கரும்பு இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னு எறும்புக்கு யாராவது அட்ரஸ் கொடுக்குறாங்களா? எப்படி எப்படி வருதுன்னு நுகரக்கூடிய தன்மை அதுக்கு அதிகம் உண்டா. அப்ப இனிப்பு இருக்க இடத்துலதான் ஈ நிக்க பிடிப்பாங்கல்ல. இனிக்குமா ஈ நிக்குமா? ரெண்டு ஒண்ணுதாங்கிறியா? அப்ப இந்த இடத்துல ஏதோ காரணம் இருக்கு. எதுக்கு இந்த இடத்துல இவர் சுத்துறாரு? ஆனா இதை சுத்திக்கிட்டு எதுக்கு திறாரு அப்படிங்கறத நமக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியா? அது உனக்கு தெரிஞ்ச விஷயம் ஊருக்கு தெரியும் இல்லையா? யான் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும். அது மாதிரி ஏன்டா அவனே இருக்கிற அக்செப்ட் பண்றாங்க. அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற எதுக்கு உலாவுறாரு? என்ன பண்றாரு? அண்ணே நம்ம சொன்னாங்க அதான் பாடல பாடிட்டார். பரவாயில்ல சந்தோஷம். ஏன்னா அந்த பாடல் பாடி எவ்வளவு காலமாச்சு தெரியுமா? முத்துக்கு முத்தா சொத்துக்கு சுத்தா தம்பி எடுத்து வச்சன பாடினேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆட்ரஸ் கோட்டைக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன். நாடகத்துக்கு போன இடத்துல இந்த நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறங்கிறத பாட்டை பாட சொல்லி ஒரு பெரியவர் வந்து சொன்னார். அண்ணன் சொன்ன மாதிரியே. அப்போ நானும் போய் நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு படுத்துட்டேன் வேலை. அப்போ பக்கத்தில் வந்தவங்க சொன்னார், ஏற்கனவே நாரதர் வந்தவர் பாடிட்டார் அந்த பாட்டை அப்படின்னாரு. பாடுனாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ பாடுங்க அப்படின்னாரு. என்னையா காரணம் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் நிற்கிற நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வகையான முகூர்த்தம். இரவில் 8 வகையான முகூர்த்தம், பகலில் 8 வகையான முகூர்த்தம். இரவில் வந்து நீங்கள் நிற்கிற நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறது. பிரம்ம முகூர்த்தனுடைய தன்மை என்ன தெரியுமா? நீங்கள் நல்லதை சொன்னால் அது பழிக்குமா. அதாவது தெய்வங்கள்லாம் உயிர் ஜீவனுக்கு வரம் கொடுக்குற நேரமா. அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும். வனதேவதைகள்லாம் பார்த்தீங்கன்னா உலாவுற நேரம் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்க நாடு முன்னேறம் அப்படின்னு நீங்கள் எதுக்கு உங்கள் வாய் நான் சொல்லணும் அப்படிங்கிறேன். இப்போ நான் சொல்லிட்டு போனால் இது யாராவது கேட்பாங்களா? அது கிடையாது. உங்கள் முகத்தில் அரிதாரம் பூசிருக்கீங்க. அரினா மகாவிஷ்ணு, தாரம்னா மகாலட்சுமி, 2 பேரும் முகத்தில் குடி கொண்டிருக்காங்க. அதனால உங்களுடைய வாயினால நீங்கள் நல்லா இருக்க நாடு முன்னேறம் அப்படின்னு சொன்னால் பழிக்க அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய விருப்பத்திற்கணுங்க. பூத்த சிறு நெருந்தி காட்டினே கூறி நிறுத்தி வழி போன்றது போல் நெடில் தூரம் பறந்தால் நிற்குமோ மனம் பெறுமோ வாழ்வே. செந்தமிழ் தேன் மொழியான் விழாவென சிரிக்கும் மலர் மொழியான், விழாவென சிரிக்கும் மலர் மொழியான், இதழில் மலரசம் தருவாள் மருகின கடல் குடிவான். இவன் செந்தமிழ் தேன் மொழியான் விழாவென சிரிக்கும் மலர் கொடியான், விழாவென சிரிக்கும் மலர் கொடியான், பைங்கனி இதழில் பலரசம் தரும்
சிரிக்கும் மனகுடியா பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குடிமா வள்ளி சந்திப்பதற்கு முன்பாக யாரும் ஒரு ஆடவர் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். யார் அவர் எதற்காக உலாவுகிறார்? சற்று ஒரு மானியத்தில் செல்வது போல நாரதர் வந்து ஒரு பொய் சொல்ல சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம எங்கேயாவது போய் பொய் சொல்லி இருக்கோமா? பொய் சொன்ன வைக்க போஜனம் கிடைக்காது. அப்படி பாருங்க உங்களை ஹரிச்சந்திரனாவே போட்டது இருந்தாலும் பரவாயில்ல. அவர்கிட்ட போய் வள்ளியை பார்க்கணும்னு சொல்லக்கூடாதான். ஒரு மானை தேடி வந்தேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுங்க இருக்காரு. இன்னைக்கு சொல்லித்தான் பாப்போமே. அது மாதிரி போவார் 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 யாரண்ண உலகத்துல என்னங்க அதெல்லாம் போகலன்னு கவலைப்படுறேன். போனா போயிட்டு போடுங்க. என்னையா போனாலும் வருத்தப்படுவேன். சில பேர் போனாலும் சில பேர் வருத்தப்படுவேன். வந்தாலும் வருத்தப்படுவேன். சில பேர் வராட்டாலும் வருத்தப்படுவேன். இப்ப மனசுல இருக்கிற துன்பம்னா போயிருச்சு வச்சுக்கங்களேன். அப்பா இப்பதான்டா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றது வழக்கம் தானே. அதே மாதிரி போக வேண்டியது போனா சந்தோஷப்படுவான். இருக்கட்டும். போக கூடாது போனா வருத்தத்தான் படுவேன். கையில இருக்க காசு வரம்னா செலவழிஞ்சு போச்சு தெரியல. என்னடா மாப்பிள்ள என்ன ஒரு மாதிரியே தலையை கீழே வந்துட்டு தெரியல. காசு முடியலன்னு நாளைக்கு நிறைய செலவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது போயிருச்சுனாலும் வருத்தப்படுவேன். ஆமா சில பேர் விட்டு போனாலும் வருத்தப்படுவேன், போனாலும் வருத்தப்படுவேன். நீங்க எதை நினைச்சு இப்ப வருத்தப்படுறீங்க? இல்ல சில பேர் விட்டதை பிடிக்கணும் இருக்கிறதையும் விட்டுருவேன். விட்டத்தை கூட பிடிக்க முடியாம வச்சிருக்கேன். ஆமா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நீங்க கேட்கலாம் அந்த வார்த்தைய. என்னங்க? ஏன்னா குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு மட்டும் குறிப்பறியக்கூடிய தன்மை உண்டா? அது முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல. முன்னாடி இருந்துச்சா? இப்போ முன்னாடி தானே இருக்கு. இப்போ முன்னாடி தான் இருக்கு. அவர் என்ன அது கிடையாதுடா. இவர் குறி வாத்திருக்காரு பாத்தியா? ஒரு காலத்துல பார்த்தேன், கடல் உள்வாங்கிருச்சு. பார்த்ததெல்லாம் கிளவியா போச்சோ? இல்ல இவர் ஆட்குறி பார்த்தது இல்ல, வெறும் பெண்குறியா பார்த்துருப்பாரு. இல்ல சாலை என்னடா முறைய மாட்டீங்க? சரி மலையற போறாங்க மச்சன தேவதை. உங்களை பார்த்த உடனே என்ன பசுபதி பாசமன் சொல்லி முப்பட்டைக்கு சொந்தக்காரே என்னை பார்த்த உடனே யாரு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் யாரும் கேட்கக்கூடிய கடமைக்கு கேட்குறீங்க. எங்க பட்டை அடிச்சது பத்தி எங்க இனம்ங்கிறது தெரியுது. பந்த நோக்கத்தை கேட்டேன். வெள்ளிமலையில சரி ஒரு மானை பார்த்தேன். வெள்ளிமலையில ஒரு மானை பார்த்தேன். சரி அந்த மானை பிடிக்கிறான்னு பக்கத்துல போனேன். சரி இந்த மானை பக்கத்துல போன உடனே மானு விரண்டு ஓட ஆரம்பிச்சது. இந்த மானை பிடிக்கலாம்னு நானும் பிடிப்பேன். நானும் ஓட அந்த மானு ஓட. சரி நானும் ஓட மானு ஓட நானும் ஓட மானு ஓட மானு ஓட நானும் ஓட இருவரும் ஓடி வருகின்ற பொழுது உங்களுடைய திரைப்படத்துல புகுந்துருச்சு. 2 பேரும் ஓடுனீங்களா? யாரு கப்பு வாங்குறது? வெறும் கப்பாத்தான் கிடக்கு. திரும்பி பார்த்தோம்னா வெறும் கப்பாத்தான் கிடக்கு. அது பயனில்லாத கப்பு. அதான் சொல்லிட்டாரு வெறும் கப்பாத்தான் கிடக்கு. தீயோட இல்ல வெறும் கப்பா கிடக்கு. சரி வெறும் கப்பா கிடக்கு. எங்க வனத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு நீங்க சொல்ல வர்றீங்க. இல்ல மாப்பிள்ள மாப்பிள்ளையா இல்ல இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்து என்னடா இப்ப போய் மாப்பிள்ளைக்கு இல்ல எலி எலியா? எலிய யாரு பிடிச்சது தெரியுமா? எங்க அண்ணன். ஆமா ஆமா. புளிய யாரு பிடிச்சது தெரியுமா? எங்க அம்மா. அம்மாவா? சிங்கத்தை என் தம்பிதான் புளிய பிடிச்சது. சிங்கத்தை எங்க அம்மா பிடிச்சாங்க. ஆமா உங்க அண்ணன் எலிய பிடிச்சிருக்காரு. ஆமா எங்க அப்பா வந்து காளைய பிடிச்சிருக்காரு. அப்ப பூரா புடிக்கி கூட்டம் தான். இல்ல புடிக்கி கூட்டமா? சாதி அபிமானம் சன்னியாசி ஒண்ணு இல்ல. குளத்துல ஒரு மாட்டு கொம்பு முடிஞ்சுன்னா அந்த குளத்துக்கே இருந்துருக்கேன். இனத்தை காக்கணும், வேலி வைத்த காக்கணும். ஆமா நீங்க நெருங்கி வந்துட்டீங்க மாப்பிள்ளைட்டு. இன்னும் நானும் திறந்துதான் சொல்லணும். ஆமா உங்க வெள்ளிமலைக்கும் வேலிமலைக்கு நான் சொந்தம் இருக்கு. ஏன்னா வெள்ளிமலைக்கு வேலிமலைக்கு வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தம் இல்ல மச்சானே சொன்னா புரியுமா? சரி நீங்க என்ன செய்றீங்க? நான் போய் பாத்துட்டு வரேன். நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? கொஞ்ச நேரம் காவல் புரியுங்க. ஆமா நான் அந்த பிள்ளைகளுக்கு தான் காவல் பார்த்தேன். இப்ப வர வர மாமா வாக்குறீங்க இல்லையா? அது கிடையாதுங்க. நான் போய் அந்த பிள்ளைய என்ன பண்ணுது என்ன வரலையே என்ன செய்து அப்படி போனீங்கன்னா வராது. ஆரம்பத்துல எப்படி மாந்தரத்தை வந்தீங்களோ அப்படிங்களா? அதே மாதிரி